இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரே நேரத்துல அதுவும் ஃப்ரீயா அமாவாசை அதுமா பில்லி சூனியம் ஏவல் பிசாசு இருக்கிறவங்களோடது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கறாரு. ஏகப்பட்ட மந்திர கட்டு மாயக்கட்டு எது கட்டி இருந்தாலும் அக்கட்டுகளை உரிச்செறிஞ்சு அவனை நிர்மூலம் பண்ணுறதுக்கான வழியை நம்ம பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் அகோரி உதயா அவர்களிடம் மயில் தொகையினால் தலையில் வைத்து பூஜை செய்ய தொடங்கினார்கள். உடலத்த வியாதிகள் வரலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவங்களோட தொழில் முடக்கலாம். பல விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். புரியுதுங்களா? வீட்டில் ஆடு மாடு இறக்கும், நாய் இருந்தால் நாய் இறக்கும். மாந்திரீகத்தில் தலை சிறந்து விளங்கும் அகோரி உதயா ஐயா அவர்கள் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு செய்வினை மற்றும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு அமாவாசை அன்று இரவில் இந்த பூஜையை முற்றிலும் இலவசமாக நடத்துவதாக நாங்கள் கேள்விப்பட்டு சென்னையிலிருந்து மாலை வேளையில் அவர் இருக்கும் இடமான திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் வழியில் உள்ள ஓமந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா அகோர காளி மாந்திரீக பயிற்சி நிலையத்தை நாங்கள் மாலை வேளையில் சென்றடைந்தோம். இந்த இலவச பூஜைக்கு பல ஊர்களில் இருந்து, அதாவது சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, கேரளா, ஆந்திரா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வந்திருந்தார்கள். மேலும் நாங்கள் இந்த கோவிலை சென்றடைந்த வேளையில் இந்த செய்வினை பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அனைவரும் பரபரப்பாக பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் வித்யா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகா அகோர மாந்திரிக பயிற்சி கூடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரே நேரத்துல அதுவும் ஃப்ரீயா அமாவாசை அதுமா பில்லி சூனியம் ஏவல் பிசாசு இருக்கிறவங்களோடது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கறாரு. அதை தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மேலும் பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்ததை காட்டும் விதமாக கோவிலில் மேளதாளங்கள் முழங்கின. அப்போது அங்கு உள்ள தலைமை பூசாரி அவர்கள் ஒரு பெரிய பானையில் சில ரகசியமான பொருட்களை வைத்து அந்த கோவிலின் மேல் உள்ள பெரிய காளி சிலைக்கு அந்த பானையை கொண்டு சென்று பூஜை செய்தார். இவ்வாறு செய்தால் செய்வினை நீக்கும் போது ஏற்படும் அசம்பாவிதங்கள் முற்றிலும் தடைபடும் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். மேலும் 100 பேருக்கு மேல் இலவசமாக செய்வினை நீக்குவதால் அங்கு ஒரு பெரிய மைதானத்தில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஆண்கள், பெண்கள் என பலரும் பலவிதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்க்கும்போது எங்களுக்கு நிச்சயமாக இன்று ஏதோ சிறப்பான பூஜையை நாம் காண இருக்கிறோம் என்று எங்கள் மனதிற்கு தோன்றியது. அதே நேரத்தில் சில பெண்கள் அந்த இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இங்கு செய்வினை எடுப்பதற்காக ரகசிய சக்கரங்களை வரைந்து அதில் ஒரு சில மந்திரங்களை எழுதினார்கள். இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அங்கு அனைவருக்கும் செய்வினை பிரச்சனையை போக்குவதற்காக அங்கு ஒரு குடிசையில் மாவு வைத்து
பாவை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பாவை பார்க்கும்போது விசித்திரமாக இருந்தது. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முறத்தில் அவர்களே அந்த பாவைகளை மூத்த அகோரிகள் செய்வதை பார்த்து செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பாவைக்கு கண், காது, மூக்கு போன்ற அனைத்து உறுப்புகளையும் சிறப்பாக வைத்துக்கொண்டு அனைவரும் இந்த செய்வினை பூஜைக்கு தயாராகினார்கள். இவ்வாறு செய்வினை பூஜைகள் செய்வதால் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடுவார்கள் என்பது ஐதீகமாம். ஓம் நம சிவாய, ஓம் மகாகாளி வாழ்க, குரு உதய உலக வாழ்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இளம்பிள்ளைங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். அங்கே கோயில் கட்டியிருக்கோம். இப்போ எங்கே நடக்க போகிற பூஜை ஆகப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம உடம்புல செய்வனை, கோளாறு, அதாவது பில்லி, சூனியம், ஏவல் சொல்லுவாங்க. அதாவது எதிராளி நமக்கு எப்படியாப்பட்ட மந்திரக்கட்டு, மாயக்கட்டு எது கட்டி இருந்தாலும் அக்கட்டுகளை உரிச்செறிஞ்சு அவனை நிர்மூலம் பண்ணுறதுக்கான வழியை நம்ம பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம முழுமையாக நிவர்த்தி பண்ணி அதை இதிலிருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்க போகிறப்பட்ட பூஜையாகப்பட்டது நடந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கோவிலில் மேளங்கள் முழங்கின. அந்த கோவிலில் உள்ள காளிக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதற்காக அந்த சிலைக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தார் நம்மளுடைய அகோரி உதயா அவர்கள். அவர் அலங்காரம் செய்யும் விதங்களை பார்க்கும்போது அந்த கோவிலில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டது எங்களுக்கு. மேலும் பல்வேறு வகையான அபிஷேகங்களும் நடந்து கொண்டிருந்தது. இதை பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. பொதுமக்கள் அனைவரும் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் அங்கு அமைதியாக கருப்பு நிற உடையில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். பின்னர் இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடந்தது. அம்மன் அழகான அலங்காரத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் காட்சி கொடுத்தார்கள். ஒவ்வொருவராக ஆண், பெண் அனைவரும் வந்து அந்த பூஜையில் கலந்து கொண்டு அகோரி உதயா அவர்களிடம் ஆசி பெற்றார்கள். அது மட்டுமல்லாமல் வரிசையில் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் அகோரி உதயா அவர்களிடம் மயில் தொகையினால் தலையில் வைத்து பூஜை செய்ய தொடங்கினார்கள். இவ்வாறு செய்வதனால் பில்லி, சூனியம், ஏவல், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளும் முற்றிலும் விடுபடும் என்பது ஐதீகமாம். ஒரு சில பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆடத் தொடங்கினார்கள். மேலும் அந்த பூஜைகள் முடிந்ததும் செய்வினை பூஜை தொடங்குவதற்கு பக்தர்கள் அனைவரும் ரெடியாக இருந்தார்கள். உள்ளே காளிக்கு பூஜை செய்து முடித்த பின்னர் தலைமை பூசாரி அவர்கள் அந்த கோவிலின் மேல் உள்ள பெரிய காளி சிலைக்கு பூஜை செய்தார். இதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவே இருந்தது. அதன் பின்னர் உதயா அகோரி ஐயா கைகளினால் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரணம், இந்த பில்லி, சூனியம், ஏவல் பூஜை செய்யும் போது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் உடம்புக்கு ஏதாவது ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அனைவரும் வயிறார உதயா அவர்கள் கையினால் சாப்பிட்டார்கள். அனைவரும் உணவு அருந்திய பின்னர் தங்களுக்காக வைத்திருந்த அந்த பாவைக்கு உயிர் கொடுப்பதற்காக அனைவரும் சென்று அந்த பொம்மையை அகோரி உதயா ஐயா அவர்களிடம் பொம்மையை காட்டி அதற்கு ஒரு அதிசய மையை கண்களில் வைத்தார்கள். அதன் பின்புதான் அந்த பொம்மை உயிர் பெறுமாம். அதேபோல் அனைவரும் வரிசையில் நின்று அந்த பொம்மைக்கு கண்ணில் மை வைத்து உயிர் கொடுத்தார்கள். ஆண்கள், பெண்கள் என பலரும் இந்த செய்வினை பூஜையில் கலந்து கொண்டார்கள். இந்த பொம்மை பாவை செய்வதை பார்க்கும்போது வித்தியாசமாகவும் புதுவிதமாகவும் இவ்வளவு பேர் மொத்தமாக பார்ப்பதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது.
அமாவாசை அதுமா இவ்ளோ பிரம்மாண்டமான பூஜை பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க? பில்லி சூனிய செய்வினை கோளாறு இலவசமா எடுத்து தரணும், கிளியர் பண்ணி தரணும். ஓகே, இப்போ இலவசமா பண்றதுக்கான காரணம் என்ன ஐயா? மக்கள் நிறைய பேர் பணம் இல்லாத கஷ்டப்படுறாங்க, ஏழைங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். சரி, ஓகே. இப்போ பில்லி சூனியம்னா நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அதை நம்ம எப்படி வீட்ல இருந்தே கண்டுபிடிக்கிறது? உடலத்த வியாதிகள் வரலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்களோட தொழில் வந்து முடக்கலாம், பல விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். புரியுதுங்களா? வீட்டில் வந்து ஆடு மாடு இறக்கும், நாய் இருந்தால் நாய் இறக்கும். இது மாதிரியான விஷயங்களை பார்த்து நம்ம செய்யணும். ஓகே, இப்போ வந்து செய்வனை எல்லாம் நீங்க எடுக்கிறேன்னு சொல்றீங்களா, அது எப்படி எடுப்பீங்க? என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நீங்க அதுக்கான பாவை போட்டு அதுக்கான சக்கரம் போட்டு மொத்தம் 100 பேருக்கு ஒரே நாளில் நம்ம வந்து செய்யணும். 100 பேருக்கு ஒரே நாள். அது எப்படி சாமி? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எடுக்கும் போதே வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து தாக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி 100 பேருக்குமே செய்வனை எடுக்கிறீங்க? அது உங்களுக்கு எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாது? அதெல்லாம் தாக்காது. உடற்கட்டு சக்கரம் போட்டு அதெல்லாம் தாக்காது. முன்னாடியே நீங்களும் அதுக்கான பூஜைகள் எல்லாமே பாதுகாப்பு பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன். ஓகே சாமி, இந்த பூஜையை நாங்க பார்க்கலாமா? பார்க்கலாம், கன்ஃபார்ம் பார்க்கலாம். அதன் பின்னர் அந்த முரத்தில் இருந்த பாவியை எடுத்துக்கொண்டு அங்கு பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த கலர் கோலங்களிட்ட சக்கரங்களின் முன்பு அனைத்து பக்தர்களும் பக்தி பரவசத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பாவையை தங்கள் பாதத்திற்கு கீழ் வைத்துக்கொண்டு இறைவனை வேண்டிக் கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை விரைவில் நீக்கும்படி வேண்டிக் கொண்டிருந்தார்கள். மந்திரங்கள் முழங்கின. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சிறப்பு மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த பூஜை முறை முற்றிலும் வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. அதன்பின் உதயா ஐயா அவர்கள் அந்த பாவைக்கு ஏதோ ஒரு பொருளை வைத்தார். அது என்னவென்றால் மிளகாய் ஒன்றை வைத்தார். இதன் மூலம் திருஷ்டி அனைத்தும் உடம்பிலிருந்து வெளியேறும் என்பது நம்பிக்கையாம். இவை எல்லாவற்றையும் நான் அருகில் இருந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. सिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युर्नमाम्यहम् ज्वालाहो विरमालोलक्रोडाकारं च भार्गवं योगानन्दच्छत्रवडः पातु मां नवमूर्तये उग्रं वीरं महाविष्णुं जयन्तं सर्वतोमुखं सिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युर्नमाम्यहम् ज्वालाहो विरमालोलक्रोडाकारं च भार्गवं योगानन्दच्छत्रवडः पातु मां नवमूर्तये उग्रं वीरं महाविष्णुं जयन्तं सर्वतोमुखं सिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युर्नमाम्यहम् ज्वालाहो विरमालोलक्रोडाकारं च भार्गवं योगानन्दच्छत्रवडः पातु मां नवमूर्तये அதன் பின்பு அந்த முரத்தில் உள்ள சூடத்தை பத்த வைத்து அனைத்து பக்தர்களும் பக்தி பரவசத்தில் ஏதோ மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் உதயா அவர்கள் ஏதோ ஒரு சிறப்பு பொருளை தலையில் சுற்றி அந்த தீயில் இட்டதை நம்மால் காண முடிந்தது.
இதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்குமா. எந்த பிரச்சனைகளும் நம்மளை அண்டாடாம். வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வரோமுகம் ருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருணமாம்யஹம் யோகானந்த சக்கரவட பாதுமாம் நவமூர்த்தயே மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வரோமுகம் ருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருணமாம்யஹம் ஸ்வாலாஹோ விரமாலோலக்ரோடாகாரம் ச பார்கவம் யோகானந்த சக்கரவட பாதுமாம் நவமூர்த்தயே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வரோமுகம் ருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருணமாம்யஹம் ஜ்வாலாஹோ விரமாலோலக்ரோடாகாரம் ச பார்கவம் யோகானந்த சக்கரவட பாதுமாம் நவமூர்த்தயே அந்த முரத்தில் உள்ள பாவையை பார்க்கும்போது மிகவும் பயமாக இருந்தது. அதன் பின்பு அந்த பூஜை செய்யும் விதத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் எளிதில் நீங்கும் என்பதை நம்மால் காண முடிந்தது. அதன் பின்னர் அந்த பொம்மையை எடுத்து அவர்களுக்கு எதிராக வைத்திருந்த விறகில் வைத்து அனைத்தையும் தீயிட்டு கொளுத்தினார்கள். இவ்வாறு அந்த பாவையை தீயிலிட்டு கொள்ளுவதால் தமக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடுமாம். இதன் மூலம் புது வாழ்க்கை எல்லோருக்கும் சிறப்பாக அமையும் என்பது நிச்சயம் என்று அங்கு வந்த பக்தர்கள் அனைவரும் கூறியதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அதன் பின்னர் ஒரு சிலர் அந்த பாவையை தீயிலிட்டு கொளுத்தி அதை தாண்டியதை பார்த்தபோது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று கேட்கும்போதுதான் உண்மை தெரிந்தது. இவ்வாறு செய்வதன் மூலமா தமக்கு உள்ள அனைத்து ஏவல் பிரச்சனை, பில்லி, சூனியம் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதால் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு வழியாக நாங்கள் இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையை கண்டதை நாங்கள் பெருமையாக நினைத்தோம். மேலும் இத்தகைய பூஜைகள் செய்வதனால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதாக நாங்கள் கேள்விப்படும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பூஜை முற்றிலும் இலவசமாக செய்வதை கேட்கும்போது எங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் படம் பிடித்ததை எண்ணி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அங்கிருந்து விடைபெற்று சென்றோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி பார்த்திருப்போம். பில்லி, சூனியம், ஏவல், பிசாசு, திசைக்கட்டு, உடல் கட்டு அதெல்லாம் நீக்கிறத நம்ம லைவா பார்த்திருக்கோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from Vidya. Bye. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும்
தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.